பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உழுவின் பல்வேறு சட்டங்கள். நகப்பாலிஸ். பெண்கள் நகப்பாலிஸ் பூசக்கூடாது. அப்படி பூசிவிட்டால் உழு செய்கையில் நீர் நகங்களில் படாது. தண்ணீர் படாவிட்டால் உழுவும் குளிப்பும் நிறைவேறாது. ஆகவே நமது உழுவும் குளிப்பும் நிறைவேற வேண்டுமானால் நகங்களில் பூசப்பட்டுள்ள நகப்பாலிசை சுரண்டி எடுப்பது அவசியமாகும். இப்போ நிறைய திருமணமாகக்கூடிய பெண்களுக்கெல்லாம் நகப்பாலிஸ் போடக்கூடிய பழக்கங்கள் இருக்குது. பெரும்பாலான முஸ்லீமான பெண்கள் அது போட மாட்டாங்க. ஆனால் சிலர் அறியாமையின் காரணமாக போட்டிங்கன்னா அந்த காலையில் எழுந்து நம்ம கடமையான குளிப்புகள் குளிக்கும்போது கண்டிப்பாக அந்த குளிப்பு நிறைவேறாது. இப்போ கண்டிப்பாக நெகப்பாலிஸ் போடுவதை தவிர்த்து கொள்ளணும். அப்படி ஒரு வேளை போட்டிருந்தாக்க நாம் குளிக்கக்கூடிய அந்த குளிப்போ உழுவோ நிறைவேறாது. அடுத்தது பாருங்கள், உதட்டு சாயம். பெண்கள் உதட்டு சாயம் பூசக்கூடாது. உதட்டு சாயம் பல வகையான ரசாயனங்களால் தயார் செய்யப்படுகின்றன. மேலும் அது பல வகையாகவும் உள்ளன. அப்படி யாரேனும் அதை பூசி இருந்தால் உழு மற்றும் குளிப்பிற்கு முன்னால் அதை நீக்குவது அவசியமாகும். அப்படி நீக்கவில்லையானால் உழுவும் குளிப்பும் நிறைவேறாது. உதாரணமாக இப்போ கெட்ட அந்த ரசாயனங்களால் தயார் செய்யப்பட்டிருந்துச்சுன்னா நம்ம உடலுக்கு கேடு விளைவிக்கும். ஏன்னா உதட்டில் இருக்கிறது நம்ம எச்சில் முழுங்குவோம், நாக்கு எடுத்து உதட்டில் தடவுவோம். அப்படி இருக்கும் பொழுது அது நமக்கு நோவினை ஏற்படுத்தும், நோய்களை உண்டாக்கும். அது மட்டும் இல்லாமல் அது ஏதாவது ஹராமான பொருட்களினால், அந்த ஹராமான உயிரினங்களுடைய அந்த கொழுப்புகளினால் தயாரிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அது நிச்சயமாக நமக்கு பூசுறதே ஹராம் தான். அப்போ எப்படி தயார் செய்யப்பட்டிருக்குன்றதே தெரியாது. அதையும் தவிர்த்து கொள்வது நல்லது. அடுத்ததாக பெயிண்ட் உடலில் பட்டுவிட்டால் நீர் தோல் வரை சென்றடையாது. எனவே உழு செய்யும் பொழுதும் குளிக்கும் பொழுதும் அந்த பெயிண்டை சுரண்டி எடுப்பது அவசியமாகும். அவ்வாறு இல்லையானால் உழு மற்றும் குளிப்பும் நிறைவேறாது. மோதிரம். ஒரு பெண் இறுக்கமான மோதிரம் அணிந்திருந்தால் உழு செய்யும் பொழுது அதை அசைத்து விடுவது அவசியமாகும். அவ்வாறு செய்தால்தான் நீர் மோதிரத்திற்கு கீழ் வரை போய் சேரும். நம்ம மேலும் மோதிரம் இறுக்கமாக இல்லை, லூஸாக தான் இருக்குது அப்படின்னாலும் கூட அதை அசைத்து விடுவது விரும்பத்தக்க விஷயமாக இருக்கிறது. கம்மலும் மூக்குத்தியும். காது மூக்கில் அணியக்கூடிய ஆபரணங்களை குளிக்கும் போது நீர் துவாரத்திற்குள் செல்லும் அளவிற்கு அசைத்து விடுவது அவசியமாகும். மறைவிடம் திறந்து கொள்வதால் உழு முறியாது. உடலில் மறைக்கப்பட்டுள்ள பகுதிகள் திறந்து கொள்வதாலோ அல்லது முழு ஆடைகளை கலற்றிவிட்டு நிர்வாணமாக ஆகுவதாலோ அல்லது நிர்வாணமாக உள்ளவரை பார்ப்பதாலோ உழு முறிந்துவிடும் என்று பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இது அறியாமையாகும். அதாவது நிர்வாணமாக இருக்கக்கூடாது. பொதுவாக அது தவறான விஷயம். அப்படி இருந்தால் உழு முறியுமானா முறியாது. இப்போ நம்ம குளிச்சுட்டு வந்திருக்கோம், வேறு ஆடை மாற்ற போகிறோம், மாற்றினா உழு முறிஞ்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக முறியாது. அப்போ விஷயங்களை நம்ம விளங்கிக்கணும், அவ்வளோதான். அடுத்ததான் உழுவின் மக்ரூஹல். உழுவில் எந்த காரியங்கள் தடுக்கப்பட்டுள்ளதோ அவற்றை செய்துவிட்டால் உழுவின் நன்மைகள் குறைந்து விடுமோ அப்படிப்பட்ட காரியங்களுக்கு உழுவின் மக்ரூஹல் என்று கூறப்படும். இப்போ உழுவின் மக்ரூஹல் என்னன்னா, உழுவின் முஸ்தஹப்புகளுக்கு மாற்றம் செய்தல். அந்த வரிசைப்படியாக நாம் அழகா செய்யணும். நீரை வீண் விரயம் செய்தல். அளவான தண்ணீரை எடுத்து நாம் உழு செய்யணும். அதிகப்படியான தண்ணீர் குழாயில் நம்ம நீரை அதிகமாக திறந்து விட்டோ இல்லை அதிகமான தண்ணீரை ஊற்றியோ செய்யக்கூடாது. இடது கையால் நீரை எடுத்து வாய் கொப்பளித்தல். வலது கையால் தான் நம்ம தண்ணீரை எடுத்து வாய் கொப்பளிக்கணும். அப்போ இடது கையால் எடுக்கிறது உழுவின் மக்ரூஹ் ஆகிடும். இடது கையால் நாசிக்கு நீர் செலுத்துதல். வலது கையால் நாம் நாசிக்கு நீர் செலுத்திட்டு இடது கை விரல்களால் நாம் சுத்தம் செய்யணும். அப்போ மாற்றமாக செய்தாலும் அது மக்ரூஹ் ஆகிவிடுகிறது. அடுத்ததாக வலது கையால் மூக்கை சுத்தம் செய்வது. இடது கையால் தான் நம்ம மூக்கை சுத்தம் செய்யணும், வலது கையால் செய்யக்கூடாது. உழு செய்யும் நீரில் துப்புவது மூக்கை சுத்தம் செய்தல். நாம் வாயை கொப்பளிக்கும் போது எச்சிலையோ மூக்கை சுத்தம் பண்ணிவிட்டு அந்த திரும்பி உழு செய்யக்கூடிய அந்த தண்ணீர்லையோ கழுவுவது மக்ரூஹ். முகத்தில் அல்லது இதர உறுப்புகளில் நீரை ஓங்கி அடித்தல். தண்ணீரை எடுத்து நம்ம கழுவணும், ஓங்கி சட்டு சட்டுன்னு அடிக்கக்கூடாது. புது நீரை எடுத்து 3 தடவை மசாஜ் செய்வது. மசாஜ் ஒரே நீர் தான். தலைக்கு, பிடரிக்கு, காதுகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரே நீர்லேயே மசாஜ் செஞ்சிடணும். அடுத்தடுத்து புதுசாக நீர் எடுக்கக்கூடாது. கழுத்தை மசாஜ் செய்தல். நாம் மசாஜ் செய்யும் போது பிடரிக்கு தான் மசாஜ் செய்யணும். பிடரி என்ன பின்னங்கழுத்து, அதுதான் பிடரி. அதுக்கு மட்டும்தான் நம்ம மசாஜ் செய்யணும். முன்னாடி கழுத்து பகுதிக்கு வரக்கூடாது.
தேவையின்றி உலக விஷயங்களை பேசுவது. ஒழு செஞ்சுட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் உலக காரியங்களை பற்றி பேசக்கூடாது. அசுத்தமான இடத்தில் உழு செய்தல், இதுவும் கூடாது. உழு செய்து முடித்த பிறகு கைகளின் நீரை உதறுதல். இந்த விஷயமும் பெரும்பாலாக தெரியாதவங்க இருப்பீங்க இல்லையா, நம்ம சரி பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். எந்த உறுப்பையும் 3 தடவைக்கு அதிகமாக கழுவுதல். ஒவ்வொரு உறுப்பையும் 3 தடவை தான் கழுவணும். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.